முடிவு செய்வீங்கன்னு சொல்றீங்க. ஆனா அவரு அன்புமணி அவர்கள் நான் முடிவு செய்வேன்னு அவரும் சொல்றாரு. யார் முடிவு செய்வோம்? பாஜக வந்து அழைப்பு வந்திருக்கா மறுபடியும் வந்து பார்க்க சொல்லி 26 தேர்தல். Meenakshi Faculty of Physiotherapy. Admissions open for BPT and MPT. Apply now. கொஞ்ச நாளாகவே பாமகவில் நடக்கக்கூடிய பிரச்சனை எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். இதுக்கு ஒரு நிரந்தரமா ஒரு சுமூக தீர்வு எட்டப்படுமா? நீடிக்காம இருக்குமா? நிச்சயமா. அதாவது எல்லாத்துக்கும் எந்நாட்டிலும் இந்த உலகத்துல தேர்வு இல்லாம எதுவும் இல்லை. எல்லாத்துக்கும் ஒரு தேர்வு இருக்கத்தானே செய்யுது. அதற்கான கூட்டணி பேசுவதற்கான முடிவு பண்ணுவதற்கான நேரம் இதுவல்ல. முடிவு செய்வீங்கன்னு சொல்றீங்க. ஆனா அவரு அன்புமணி அவர்கள் நான் முடிவு செய்வேன்னு அவரும் சொல்றாரு. யார் முடிவு செய்வோம்? பேசி முடிவு செய்வோம். 2024ஆம் ஆண்டு தேர்தல் போது ஐயா 2024ஆம் ஆண்டு தேர்தல் போது அதிமுக கூட்டணி வச்சதுன்னா இதுக்கான அடிப்படை பிரச்சனை நினைக்கிறீங்களா ஐயா? இல்ல முகுந்தன கட்சிக்கு உள்ள கொண்டாந்து பிரச்சனை நினைக்கிறீங்களா? ஒழிந்து போன விஷயம் இனி நடக்க போறத பேசுவோம். ஐயா, பாமக பொறுத்தவரை தேர்தலுக்கு எப்பவுமே ஒரு வியூகம் வகுத்து தேர்தலில் கடந்த காலங்களில் சந்திச்சு வந்தீங்க. இந்த தேர்தலுக்கு ஏற்கனவே 9 மாதம் தான் இருக்கு. இந்த நேரத்தில் இந்த சலசலப்பு ஒரு பின்னடைவு ஏற்படுத்தாது. அதாவது பின்னடைவு ஏற்படுத்துறது அது நீங்க தான் வந்து 1 2 சொல்றீங்க. பாருங்களேன், இவ்வளோ கேள்வி கேட்குறீங்க. இந்த வெயிலில் நிற்க வைக்க ஒரே கேள்வி. அவர் ஒன்று கேள்வி கேட்பாரு. சரி செய்யப்படும். அன்புமணி அவர்களுக்கு மீண்டும் தலைவர் பொறுப்பு வழங்கப்படுமா இல்ல உங்களிடம் தான் இருக்குமா? என்ன சொல்றேன், உங்களை சந்திக்க இப்பதான் போறேன். குருமூர்த்தி ஒவ்வொரு முறை சந்திக்கும் போது காம்ப்ரமைஸ் பண்ணுவாரு. வழக்கமா ஏற்கனவே வந்து ஓபிஎஸ் வந்து இந்த மாதிரி பேசினாரு. இப்போ உங்கள்கிட்ட அது தொடர்பா வந்து நிறுவனருக்கு தலைவருக்குள்ள காம்ப்ரமைஸ் காண்டி தான் வந்திருக்காரா? அதாவது நல்லவர்கள், நல்ல மனதுடையவர்கள், அவர் ஒரு விற்பனர், ஹைலி இன்டெலிஜென்ட். அதனால அதற்கு ஏதாவது ஒரு அவர் சொன்ன நல்லது நடக்கும் அப்படின்று நானும் நம்புறேன், எல்லாரும் நம்புறோம். அதனால அங்க வந்து பேசலாம் பேசப்பட்டது. நிறைய குற்றச்சாட்டு ரகசியமா அப்புறமா நிறைய விஷயம் அன்புமணி அவர்கள் மீது நம்ம சொல்லி இருந்தோம். மீண்டும் வந்து பேசும் பொழுது நீங்க அவருக்கு மீண்டும் கட்சியில ஒரு அந்த முக்கிய ஒரு அந்தஸ்தை கொடுக்கறதுக்கான உள்ள கூட வெயில்ல நிக்கிறீங்க. தாய் மீது மிகுந்த வாசம் இருக்குது. அவங்க மீது ஒரு தூசி கூட படாம நான் பாதுகாப்பேன். அவங்கள மையப்படுத்தி பேசுறது எனக்கு வருத்தமா இருக்குன்னு சொல்லி திரு அன்புமணி சொல்லியிருக்காரு. பாஜக கூட்டணிக்கு ஏதாச்சும் அழைப்பு வந்திருக்கீங்க? பாஜக கூட்டணியில பாஜக வந்து அழைப்பு வந்திருக்கா மறுபடியும் உங்களை வந்து பார்க்க சொல்லி? 26 தேர்தல் ஒட்டுமொத்தமான முக்கிய நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள் எல்லாருமே இந்த ஒரு 26 தேர்தலுக்கு ஒட்டுமொத்தமான நிர்வாகிகள் மத்தியில யார் பக்கம் யாருக்கு ஆதரவா இருக்கிறது, என்ன ஒரு நிலைப்பாடு எடுக்கிறதுன்ற நிர்வாகிகள் மத்தியில ஒரு குழப்பம் இருந்துட்டே இருக்கு. அவர்களுக்கு நிறுவனரா நீங்க என்ன சொல்றீங்க? எல்லாம் நல்லபடியா நடக்கும்னு சட்டமன்ற உறுப்பினர்கள் 4 பேருமே தனது பதவியை ராஜினாமா பண்றோம், அந்த கடிதத்தை உங்கள்கிட்ட கொடுக்குறோம்னு கடந்த வாரம்லாம் பேசிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு எல்லாம் என்ன சொல்றோம், என்ன முடிவு எடுத்திருக்காங்க? அவங்களாம் தெரியலையா, உங்களை கேட்கணும். ஐயா 26 திரு கோகா மணி பேசியிருக்காரு. இந்த மாதிரி நிறுவனத்தின் தலைவர் Meenakshi Faculty of Physiotherapy. Admissions open for BPT and MPT. Apply now.